Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவி ஆப் நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது நாட் வொர்க்கிங் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து நவி ஆப்பை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நவி ஆப் வந்து ஓபன் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஓபன் ஆகிட்டு உள்ள போயிட்டாலும் உங்களுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆகாது. அந்த பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகாது. நீங்க வந்து நவி ஆப்பை யூஸ் பண்ணும்போது சம் எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இந்த எரர்ஸ்லாம் இப்படி வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் சொல்லிட்டு காமனான சொல்யூஷனை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆப்ஸ்ல மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆப்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இது வந்து ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகே, இப்போ இதுல ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவி சொல்லிட்டு அந்த ஆப் வந்து இருக்கும். நவி ஆப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நவி ஆப் எங்க இருக்கோ நீங்க வந்து அந்த நவி ஆப்பை பார்த்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க நவி ஆப் வந்து இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க நவி ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். ஆப் இன்ஃபோக்குள்ள எந்த ஆப்ஷனுக்குள்ள கிளியர் டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளியர் டேட்டாவை. ஓகே, இப்போ எனக்கு வந்து கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா இருக்கு. கிளியர் டேட்டா வந்து நான் கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் டேட்டா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல கிளியர் ஆல் டேட்டா இருக்கு. கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துட்டு இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து இது போல நீங்க நவி ஆப்க்கான டேட்டாவை நீங்க வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கிளியர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய நவி ஆப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே லாக் அவுட் வந்து ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா உங்களுடைய நவி ஆப் வந்து நீங்க லாகின் பண்ணி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஓகே இருக்கு. டெலீட் ஆல் டேட்டாக்கு ஓகே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நவி ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. பேக் வந்துட்டு இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பூதகண்ணாடி இது வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல வந்து சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நவின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. நவி ஆப் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க நவின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப் வந்து வந்துரும். ஓகே, இப்போ நான் வந்து நவின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப் வந்து வந்துருச்சு பாருங்க. நவி யூபிஐ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த நவி ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கேட்கும். எனக்கு வந்து அப்டேட் கேட்கல, ஓப்பன் தான் கேட்குது. இப்போ வந்து அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய நவி ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாம நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய நவி ஆப் வந்து சரியா வந்து ஒர்க் ஆகாது. எதுனா இஷ்யூ வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க அப்டேட் பண்ணாதான் இப்போ நவி ஆப்ல எதுனா புதுசா ஃபீச்சர் அப்டேட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து வரும். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதனால மறக்காம இந்த நவி ஆப்பை நீங்க அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நவி ஆப் அப்டேட் கேட்டு அப்டேட் பண்ணிட்டு நீங்க பேக் வந்துருங்க. இப்போ நீங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து நவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நவி ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். நவி ஆப் ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்மளுடைய நவி அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். நவி ஆப்பை ஃபர்ஸ்ட்ல இருந்தா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன மொபைல் நம்பர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதில் டிக் பண்ணிக்கோங்க. டெர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பிரைவசி பாலிசி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெட் ஓடிபி இருக்கு. கெட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. கெட் ஓடிபி கிளிக் பண்றேன். கெட் ஓடிபி கிளிக் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ கீழ ஓடிபி வந்துட்ட பிறகு கீழ ஒரு பாப்பப் வரும். இதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து நவி ஆப் வந்து லாகின் ஆகி உள்ள போயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆகி உள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் அக்கவுண்ட் இருக்கு. ப்ரொஃபைல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் அக்கவுண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் ஸ்ட்ரீட் இருக்கு. இதுல வந்து பேங்க் அக்கவுண்ட் ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்க. பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இல்லனா வந்து கீழ ஆட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆகல அப்படின்னா அது எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜ்க்குள்ளே வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல நோ பேங்க் அக்கவுண்ட் ஆடட் சொல்லிட்டு வந்து பாருங்க. கீழ பாட்டம்ல ஆட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஆட் பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். வேலிடேட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுடைய இப்போ நீங்க லாகின் பண்ண மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட்ல போடுறீங்களா செகண்ட்ல போடுறீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் 1 சிம் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிம் 2ல போட்டுருக்கேன். அதனால சிம் 2 செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபைங் ஓடிபி சொல்லிட்டு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இப்போ வந்து பாருங்க மொபைல் நம்பர் வெரிஃபைடு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்க வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. மேல சர்ச் பாக்ஸ்க்கு அதுல வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம்
நேமை டைப் பண்ணுங்க. பேங்க் நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழ வந்து அந்த பேங்க் வந்து வரும். ஓகே, இப்போ நான் இந்தியன் பேங்க் ஸ்டூடெண்ட் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து அந்த பேங்க் வந்து வருது. இப்போ வந்து நான் அந்த பேங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேங்க் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இந்த பேங்க் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ லோடிங் ஆகி இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் வந்து ஆட் ஆயிடும். பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்க மல்டிபிள் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தா கீழ மறுபடியும் ஆட் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேங்க் நேம் மேல டைப் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது எனக்கு அந்த பேங்க் வந்து கீழ வந்துருச்சு. இப்போ நான் இந்த பேங்க் வந்து கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து மல்டிபிள் பேங்க்ஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய நவி ஆப்பை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சரியா வந்து ஒர்க் ஆகும். அதாவது நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து நவி ஆப்க்கான டேட்டாவை கிளியர் பண்ணீங்களா, அந்த ஸ்டெப் நீங்க பண்ணும்போது உங்களுடைய நவி ஆப்ல இருக்கக்கூடிய காமனான எரர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நவி ஆப்பை அப்டேட் பண்ணும்போது இன்னும் சில இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.